அடுத்து மூன்றாவது வடிவமான ரிஷபாரூடர், அதாவது இடபாரூடர்னு இவரை சொல்கிறாங்க. இந்த கதையோட கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அசுரர்களின் தொல்லையினால தேவர்கள் கைலாயம் சென்று சிவனுங்கிட்ட முறையிடுறாங்க, எங்களால் முடியல, எங்களை காப்பாற்றுங்க அப்பா ஐயா அப்படின்னு. அப்போ சிவன் தன்னோட தேர் ஏறி வந்துட்டுருக்கிறாரு. அப்போ தேரோட அச்சாணி எல்லாம் முறிஞ்சிருச்சுங்களாம். அப்போ விஷ்ணு ரிஷபமாக மாறி அவரை ஏற்றிட்டு வந்திருக்கிறாரு. இது எவ்வளோ நல்லா இருக்குது, இந்த விஷயம் அப்படியே கேட்கும்போதே எவ்வளோ நல்லா இருக்குது. சிவன் விஷ்ணு அவங்க 2 பேரும் சேர்ந்த ஒரு வடிவம் தான் ரிஷபாரூடர். இல்லாமல் இன்னொன்று சொல்கிறாங்க, உலகில் தர்மம் குறையும் போது தர்ம தேவதை ரிஷபமாக மாறி அந்த ரிஷபத்தின் மேலே நம்ம சிவன் காட்சி தருகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிஷபாரூடருக்கான சிறப்பான கோவில்கள் இருக்குங்க. அதில் ஒரு கோவில் நம்மளோட கும்பகோணத்திற்கு அருகில் திருலோக்கி என்னும் ஊரில் திருலோகநாதர் ஆலயம்னு இருக்குது. விழுப்புரம் மாவட்டம் மேல் செவ்வூர் அந்த ஊரில் நம்ம ரிஷபாரூடருக்குன்னு ஆலயம் இருக்குது. நம்மளுடைய தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் ஆலயத்திலும் நம்மளோட ரிஷபாரூடருடைய சிற்பங்கள் சன்னதியில் இருக்குது. தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோவிலிலும் நம்மளுடைய ரிஷபாரூடருடைய சிற்பங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. திருச்சிக்கு அருகில் உள்ள திருப்பத்தூரிலும் ரிஷபாரூடரோட சிற்பங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க.